Daily. Taste the Daily. அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பில் இருசக்கர வாகனங்களில் யார் அந்த சார் என்ற வாசகங்களை ஒட்டியவாறு சென்ற இளைஞர்கள் ஒருவர் கூட ஹெல்மெட் அணியாமல் பயணித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். யார் அந்த சார் என்று அதிமுகவினர் தொடர்ந்து கேள்வியை எழுப்பி வரக்கூடிய நிலையில சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக இளம்பெண்கள் இளைஞர்கள் பாசறை சார்பில் பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களினுடைய வாகனங்கள்ல அந்த ஸ்டிக்கரானது ஒட்டப்பட்டு இருக்குது. முக்கியமாக யார் அந்த சார் என்று அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என அதிமுகவினர் தொடர்ந்து அந்த கேள்வியை எழுப்பியும் போராட்டங்களை கூட முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு நிலையில தற்பொழுது வாகனங்களில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டக்கூடிய அந்த வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் ஒன்று கூடிய அந்த இளைஞர்கள் அந்த வாகனங்களில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி அவர்கள் பயணிக்க இருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. மேலும் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறையினுடைய மாநில செயலாளர் VPP பரமசிவம் பேசுகையில், ஏற்கனவே நாங்கள் இது தொடர்பாக போராட்டம் நடத்தினோம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்திலும் கூட நாங்கள் இது தொடர்பாக பேசிய பொழுது நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். இது தொடர்பாக போராட்டம் நடத்தினால் கைது செய்கிறார்கள். எனவே நாங்கள் தற்பொழுது வாகனங்களில் இந்த ஸ்டிக்கரை ஒட்ட இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க அதிமுகவினர் இருசக்கர வாகனங்களில் அந்த ஸ்டிக்கர்களை ஒட்டி நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த இளைஞர்கள் அந்த ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டிய ஒரு நிலையில ஹெல்மெட் அணியாமல் அவர்கள் சென்ற ஒரு சூழலானது இருக்குது. ஒருவர் கூட ஹெல்மெட் அணியாமல் அவர்கள் சென்ற ஒரு நிலையில இந்த பகுதியில இந்த ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலைகள்ல கடுமையான போக்குவரத்து நெரிசலும் கூட ஏற்பட்டு இருந்தது. விவரங்களுக்கு நன்றி லதா. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.